மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை 30 கணக்குகள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 10 கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். A = 1, B = 2, C = 3. இதே மாதிரி Z வரையும் கொடுத்துருக்காங்க 26ன்னு என கொண்டால் HCFின் மீசிமா எதற்கு சமம் இல்லை? இல்லை HCF அப்படின்றது மீப்போவா கொடுக்கல, HCF அப்படின்றது தனித்தனி லெட்டராக கொடுத்துருக்காங்க. H தனியாக, C தனியாக, F. இதுக்கான மீசிமா வந்து எதற்கு வந்து சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லெட்டருக்கான எண்கள் என்ன அப்படின்றத பாருங்கள். H அப்படின்றதுக்கான லெட்டர் வந்து எண் வந்து 8, C வந்து என்ன? C வந்து 3, F வந்து என்ன? 6. இப்போ இதுக்கான மீசிமா கண்டுபிடிங்க. 2ஆல் 4 2 8, 3 டிவைட் ஆகாது, 3 2 6, அடுத்த 3ஆல் 4 ஆகாது, 1 3 3, 1 3 3, திருப்பி 4ஆல் 1 4 1 1, மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 4 3 12, 12 2 24. இப்போ இதுக்கான மீசிமா என்னன்னா 24. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? மொத்தமாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு வந்து 24 வரல அப்படின்றத பாருங்கள். எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து 24. அடுத்தது பிக்கு பாருங்கள். இ வந்து என்ன? இயோட வேல்யூ வந்து 5 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ என்ன? 19. 5யும் 19யும் கூட்டினீங்கன்னா 24 வரும். அடுத்தது சிக்கு பாருங்கள். ஏ இருக்குது. ஏ வந்து 1, சி வந்து என்ன? சி வந்து 3, ஹெச் வந்து என்ன? 8. 8 3 11, 12 தான் வருது. சிக்கு வந்து 12 வருது. அடுத்து டிக்கு பாருங்கள். எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. ஏ வந்து 1 இன்ட்டு சி வந்து என்ன? சி வந்து 3 இன்ட்டு ஹெச் வந்து என்ன? 8. 8 3 24. இப்போ ஆப்ஷன்லாம் பாருங்கள். ஏக்கும் 24 இருக்குது, பிக்கும் 24 வந்திருக்கு, சிக்கு மட்டும்தான் 12 இருக்குது, டிக்கு வந்து 24 வந்திருக்கு. இப்போ சமமாக இல்லாது எதுனா சி தான் சமமாக இல்லாது, சி தான் வரும். மதிப்பு காணுங்க. √5, அதுக்குள்ளே √5 கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே √5, அதுக்குள்ளே √5. இதே மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. 5 பக்கத்தில் எந்த ஒரு சிம்பிளும் இல்லாமல் இருந்தால் தான் அதே நம்பர் நம்ம போடணும். இன்னொரு சமயம் பாருங்கள். √3 இருக்கு, அதுக்குள்ளே √3, அதுக்குள்ளே √3. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 3 தான். பெருக்கல்ல இருக்கும் போது மட்டும் இதுக்கான ஆன்சர் வந்து உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே வரும். இதே ப்ளஸில் இருந்துச்சுன்னா √3 ப்ளஸ் √3 ப்ளஸ் √3 இப்படி கொடுத்துருக்கப்ப நீங்கள் வந்து 3 அப்படின்றத ஆன்சர் பண்ணக்கூடாது, இது தப்பாயிரும். உங்களுக்கு பெருக்கல்ல இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்க நம்பர் என்னவோ அதை அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்த சம்மு, ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? கோளம் அப்படின்றது இது. இதில் அரைக்கோளம் அப்படின்றது இந்த அரைக்கோளத்தில் மிகப்பெரிய வட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய வட்டம் வந்து மேல் பகுதியில் தான் இருக்கும். ஏன்னா கீழே வந்து கம்மியாகிட்டே போகுது பாருங்கள். மேல் பகுதி அப்படின்னு பார்க்குறப்ப ஒரே ஒரு வட்டம் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்ததே நீங்கள் பார்க்குறப்ப 1 மில்லிமீட்டர் ஆச்சும் கம்மியாகிரும். இப்போ மே வட்டம் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் வட்டமாக பார்க்குறப்ப அதே 10 சென்டிமீட்டரில் அந்த சைஸ் இருக்காது, 9.9 கூட மாறி இருக்கலாம், இல்லை பாயிண்டில் கூட உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம். அதனால் மிகப்பெரிய வட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கனால 1. இதே இந்த கொஸ்டினை வந்து மீப்பேரு அப்படின்னு கொடுக்காம ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் வட்டங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்ணற்றவை. ஏன்னா மிகப்பெரிய மிகச்சிறிய அப்படின்னு கேட்கல, பொதுவாக வட்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறப்ப இந்த கோலத்தில் வந்து எண்ணற்ற வட்டங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு சைடாக நீங்கள் பார்க்குறப்ப எண்ணற்ற வட்டங்கள் இருக்கலாம். இதில் மிகப்பெரிய வட்டம் அப்படின்னு கேட்குறதுனால ஒரே ஒரு வட்டம் தான் இருக்கும். ஏதான் சரியானது. அடுத்த சம்மு, 3x + 4y = 4x + 6y = 22 = 32. இது எப்படி எழுதலாம்னா இதுக்கானது வந்து 22, இதுக்கானது வந்து 32. அப்படி எழுதிக்கோங்க. 3x + 4y = 22. இதை ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 4x + 6y = 32. இதை ரெண்டாவது சமன்பாடாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாடை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ எக்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் எக்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியும். மேலே வந்து 3 இருக்குது, கீழே வந்து 4x அப்படின்னு இருக்குது. இப்போ ரெண்டையுமே ஒரே வேல்யூவாக கொண்டு வரணும். மேலே வந்து நீங்கள் 4ஆல் பெருக்குங்க. அதே மாதிரியே ரெண்டாவது சமன்பாடை வந்து 3ஆல் பெருக்குங்க.
ஒன்றாவது சமன்பாடை 4ஆல் பெருக்கினா என்ன வரும்னு பாருங்கள். 3 × 4 12, 12x, நன்னாங்க 16, 16y, 4 × 22 88. அதே மாதிரியே ரெண்டாவது சமன்பாடை 3ஆல் பெருக்குங்க. 4 3 12, 12x, 6 3 18, 18y, 32 × 3 96. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து சேமாக வந்துருச்சு, 12x 12xன்னு. இப்போ அடுத்தது வந்து மைனஸ் பண்ண போகிறோம். சிம்பிளை ஃபுல்லாகவே மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா இந்த 12x 12x கேன்சல் ஆயிரும். அடுத்து 16y மைனஸ் 18y, இப்போ மைனஸ் 2y அப்படின்னு வரும். 88ல் மைனஸ் 96 போயிருச்சுன்னா மைனஸ் 8 வரும். இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 2 4 2 8. ஒய்யோட வேல்யூ வந்து வந்துருச்சு, ஒய் வந்து 4. இந்த ஒய்யோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடு 3x + 4y = 22. ஒய்க்கு பதிலாக நம்ம 4 வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 3x + 4 × 4 = 22. 3x இந்த 4 4 பிறகுனா 16 = 22. இந்த 16 வந்து ஈக்குவல்ட்டு இந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸாக மாறிடும், ஏன்னா ப்ளஸில் இருக்குது. இப்போ 3x = 22 - 16 எவ்வளோ வரும்? 6 வரும். 22ல் 16 போயிருச்சுன்னா 6, இங்கே 3x இருக்குது. 3ஆல் அடிச்சிங்கன்னா 1 3 3 3 6. எக்ஸோட வேல்யூ என்ன? 2. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? x = y என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. x வந்து 2, 2 y வந்து 4. இப்போ இதையும் இன்னும் சுருக்க முடியும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 2 2 4 அப்படின்னு வரும். அப்போ 1:2. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. உருளை அப்படின்னு இருக்கப்ப இப்படி இருக்கும். இதில் வந்து ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆரம் நமக்கு தெரியணும், ஆரம் கொடுக்கல. அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்பு அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பரப்பு வந்து 500 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? உருளையின் கன அளவு தான் கேட்டிருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²h. இதுதான் கன அளவுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் நமக்கு ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியுது, πr² வேல்யூ நமக்கு தெரியல. ஏன்னா ஆரோட வேல்யூ தெரியணும். பையோட வேல்யூ வந்து 22/7 அப்படின்றது நமக்கு தெரியும். ஆரோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சால் இதில் வந்து அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஆரம் வந்து எவ்வளவு அப்படின்னு நமக்கு கொடுக்கல, ஆனால் ஆரத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. உருளையின் அடிப்பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளையின் அடிப்பரப்பு ஃபார்முலா என்னென்னா πr² தான். அப்போ இந்த ஃபார்முலாவில் πr² வேல்யூவே கொடுத்துட்டாங்க. πr² என்ன? 500 சதுர மீட்டர். அடிப்பரப்பு அப்படின்றது என்னென்னா πr² தான் அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பரப்புக்கான ஃபார்முலா πr². இதோட வேல்யூ வந்து 500 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் πr²hல் πr² வேல்யூ என்ன? 500 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்கினாலே ஆன்சர் வந்துடும். 500 × 4 2000. 2000 மீட்டர் கியூப். ஏன்னா கன அளவு கேட்டிருக்கனால மீட்டர் கியூப்பில் வரும். ஏ தான் சரியானது. அடிப்பரப்பு கொடுத்து உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா கன அளவு கேட்டாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பெருக்கிக்கலாம். அடிப்பரப்பையும் உயரத்தையும் நீங்கள் பெருக்கினாலே கன அளவு வந்துடும். இதே ஆரம் கொடுத்துருந்தாங்க, அடிப்பரப்பு கொடுக்காம ஆரம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த சம்மு, ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீபோமா என்ன? மீபோமா அப்படின்றது என்னன்னா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இரு எண்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் வந்து ஏ மற்றும் பி, இந்த இரு எண்கள் வந்து என்ன விகிதத்தில் உள்ளது அப்படின்னா m/n இந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏ மற்றும் பியின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒன்று தெரியணும், இது மாதிரி விகிதமாக கொடுத்துருக்கப்ப அந்த விகிதத்தை முழு எண்ணா மாற்றணும்னா என்ன செய்யணும்னா HCF-ஆல் பெருக்கிக்கணும். HCF-ஆல் நீங்கள் பெருக்கினீங்கன்னா அது ஒரு எண்ணாக மாறிடும். அப்போ எம்மை வந்து HCF-ஆல் பெருக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா HCF இங்கே கொடுக்கல, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். HCF-ஓட வேல்யூ வந்து அதாவது மீபோவாவோட வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ HCF-ஆல் பெருக்குனா முழு எண்ணா மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எம்மை வந்து எக்ஸோட பெருக்குங்க, mx அப்படின்னு வந்துடும். அடுத்து என்னோட எக்ஸை பெருக்குனீங்கன்னா nx அப்படின்னு வந்துடும். இப்போ a, b அப்படின்னு இருக்கு. இல்லை ஏவோட வேல்யூ என்ன? mx. ஏவோட வேல்யூ வந்து mx. அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து nx.
இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் வந்து m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன. இதில் ஏ மற்றும் பியின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன எடுக்கிறோம்னா விகிதத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம முழு எண்ணாக மாற்றணும். முழு எண்ணாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா அந்த விகிதத்தோட HCFால் நம்ம பெருக்கினாலே விகிதமாக மாறிடும். HCFோட வேல்யூ வந்து இங்கே கொடுக்காதனால நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த விகிதத்தை முழு எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம், எம்மோட எக்ஸால் பெருக்கிறோம், எம்எக்ஸ்ன்னு மாறுது. அதே மாதிரி எண்ணை வந்து எக்ஸால் பெருக்கிறோம், என்எக்ஸ் அப்படின்னு மாறுது. அப்போ ஏவோட வேல்யூ தான் எம்எக்ஸ், அதே மாதிரி பியோட வேல்யூ தான் என்எக்ஸ். இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இரு எண்களின் பெருக்கற்பலன் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீசிமா மீப்போ பார்த்துருந்தாலே இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமானது. XY = LCM × HCF. இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் மீசிமா × மீப்போவா அப்படின்னு பார்த்துருப்போம். இல்லை ஒரு எண் வந்து எக்ஸு, மற்றொரு எண் வந்து ஒய். எல்சிஎம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. HCF வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இதை அப்படியே வரிசையாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக எதை அப்ளை பண்ணோம், எம்எக்ஸ் அப்படின்றத அப்ளை பண்ணோம். எக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு எண்ணை குறிக்குது. இல்லை ஒரு எண் அப்படின்றது எம்எக்ஸ் போட்டோம். அடுத்து ஒய் வந்து என்எக்ஸ் × என்எக்ஸ் ஈக்குவல் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வச்சுக்கலாம். HCF என்ன, எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்குது, nx = LCM. த ஆன்சர் இல்லை ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, MA இருக்குது, NB இருக்குது, MB இருக்குது, AB அப்படின்னு இருக்கு. இது மாதிரி கொடுக்கல. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த nx அப்படின்றது எதுக்கான வேல்யூ அப்படின்னு பாருங்கள். nx அப்படின்றது பிக்கான வேல்யூ. இப்போ nxக்கு பதிலாக பியை வந்து அப்ளை பண்ணுங்கள். M ஏற்கனவே இருக்குது, பியை போட்டிங்கன்னா இதுதான் இதுக்கான மீசிமா. MB எங்கே இருக்குன்னு பாருங்கள், சி தான் சரியானது. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணதுக்கு பதிலாக இந்த எக்ஸை கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு டவுட் வரலாம். இப்போ அதையும் பாருங்கள். mx × nx அப்படின்னு இருக்கு ஈக்குவல் LCM × x அப்படின்னு இருக்கு. இப்போ முன்னாடி வந்து இதை வந்து கேன்சல் பண்ணோம். இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, mx × n அப்படின்னு இருக்கு LCM. இப்போ இந்த mx அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஏ வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ an அப்படின்றது தான் வரும். an = LCM அப்படின்றது தான் கிடச்சிருக்கும். ஆப்ஷனில் வந்து an அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் an அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் எக்ஸ் வந்து இதை கேன்சல் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த சம்மு, புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடியை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? என்ன சொல்கிறாங்கன்னா 3 மூட்டை இருக்குது. 3 மூட்டையிலையுமே 30 மாம்பழங்கள் இருக்குது. மொத்தமாக அவன் எவ்வளோ சுங்கசாவடியை தாண்டணும்னா 30 சுங்கசாவடியை தாண்டணும். இதில் ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் போதும் ஒவ்வொரு மாம்பழம் வந்து ஒரு மூட்டைக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டைக்கு வந்து ஒரு மாம்பழம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கலாம்னா இந்த 30 சுங்கசாவடியை 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 சுங்கசாவடிக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை மூட்டை இருக்குது, 3 மூட்டை இருக்குது. அப்போ 10 சுங்கசாவடியை தாண்டும் போது 10 × 3 எவ்வளோ வரும், 30 பழங்கள் வந்து 10 சுங்கசாவடியை தாண்டும் போது 30 பழங்களை கொடுக்கணும். அப்போ ஒரு மூட்டை வந்து கேன்சல் ஆயிரும். 10 சுங்கசாவடியை தாண்டுறப்ப 30 பழங்கள் ஒவ்வொரு மூட்டையிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தானே ஒரே மூட்டையை நீங்கள் மாற்றிக்கோங்க. 30 பழங்கள் போயிடுச்சுன்னா ஒரு மூட்டையே கேன்சல் ஆயிரும். அடுத்து திருப்பியும் பாருங்கள், 11லேருந்து 20, 11வது சுங்கசாவடியிலேருந்து 20வது சுங்கசாவடி போகிற வரையும் 2 மூட்டை தான் கையில் இருக்குது. இப்போ சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக 3 பழங்கள் வந்து ஒரு சுங்கசாவடியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மூட்டைக்கு ஒரு பழம் தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கையிலேயே 2 மூட்டை தான் இருக்குது. அப்போ மூட்டைக்கு ஒரு பழம்னா ஒரு சுங்கசாவடியை தாண்டுறப்ப 2 பழம் கொடுத்தா போதும். ஏன்னா நம்மக்கிட்ட 2 மூட்டை தான் இருக்குது, ஒரு மூட்டை வந்து காலி ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு மூட்டையில் இருந்துமே ஒவ்வொரு பழம் எடுத்தோம்னா டோட்டலாக 2 பழம் தான். ஒரு சுங்கசாவடிக்கு 2 பழம்னா 10 சுங்கசாவடிக்கு எவ்வளோ வரும், 20 பழம் தான் வரும். இப்போ 20 பழத்தை கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2வது மூட்டையிலேருந்து 20 பழம் போயிடுச்சுன்னா மீதி இதில் 10 பழம் தான் இருக்கும். 20 சுங்கசாவடியை தாண்டிட்டோம். இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 21லேருந்து 30. லாஸ்ட்டு 10 சுங்கசாவடி இருக்குது. இந்த மூட்டையில் 10 பழம் இருக்குது, இந்த மூட்டையில் 30 பழம் முழுசாகவே இருக்குது. இப்போ அடுத்த 10 சுங்கசாவடியை தாண்டுறப்ப ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் அப்படின்னு பார்க்குறப்ப 2 மூட்டைக்கு 2 பழம் தான் கொடுக்கணும்.
இதையும் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 21லேருந்து 25 இந்த 5 சுங்கசாவடிக்கு ஒன்றும் கடைசி 5 சுங்கசாவடியாகவும் பிரிச்சுக்கலாம். இதில் மொதல் 5 சுங்கசாவடிக்கு எத்தனை பழங்கள் கொடுக்கணும்? 10 பழங்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மூட்டைக்கு ஒரு பழம்னா 2 மூட்டைக்கு எவ்வளோ வரும்? 2 பழம் தான் வரும். அப்போ 5 சுங்கசாவடிக்கு எவ்வளோ வரும்? 5 × 2 10 பழங்கள். இப்போ 5 சுங்கசாவடியை தாண்டுறப்ப இந்த மூட்டையும் நமக்கு காலியாயிரும். அதனால தான் நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். 5 தாண்டுறப்ப ஒரு சுங்கசாவடிக்கு 2 பழம்னா 5 தாண்டுறப்ப 10 பழம் கொடுத்துருவோம். அப்போ இந்த மூட்டையுமே காலியாயிரும். கடைசி 5 சுங்கசாவடி போகிறப்ப நம்மக்கிட்ட ஒரே ஒரு மூட்டை தான் இருக்கும். மூட்டைக்கு ஒரு பழம் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசி 5 சுங்கசாவடிக்கு ஒவ்வொரு பழத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5 பழம் வந்து இதில் காலியாயிரும். மீதி வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 25 பழம் தான் இருக்கும். ஒரே ஒரு மூட்டை தான் இருக்கும். அந்த ஒரு மூட்டையிலேருந்து கடைசி 5 சுங்கசாவடிக்கு ஒவ்வொரு பழமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5 பழம் கொடுத்துருவீங்க. மீதி வந்து நம்மக்கிட்ட 25 பழம் இருக்கும். டி தான் சரியானது. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அரை நூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? ஒரு அறை இருக்கு. அந்த அறையில் வந்து மிகப்பெரிய கம்பி வைக்கிறாங்க. அந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அறை வந்து ஃபஸ்ட்டு சதுரமாக இருக்கா இல்லை செவ்வகமாக இருக்கா, அதாவது கனச்சதுரமாக இருக்கா கனச்செவ்வகமாக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. கனச்சதுரமாக இருந்தால் எல்லா பக்கமுமே ஒன்றா தான் இருக்கும். இதில் பாருங்கள் 24 மீட்டர் 18 மீட்டர் 16 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக இது கனச்சதுரமாக இருக்காது, கனச்செவ்வகமாக இருக்கும். கனச்செவ்வகமாக இருக்கிறப்ப தான் எல்லா பக்கமுமே வேறு வேறையாக இருக்கும். அதே மாதிரியே பாருங்கள் சம்மில் மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கனச்செவ்வக அறை அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எந்த இடத்துல வச்சா அது மிகப்பெரிய கம்பியின் நீளமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பகுதி வந்து கிடைக்காது. அதே மாதிரி இப்படி நிப்பாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பகுதி கிடைக்காது. இது மாதிரி கிராஸாக வைக்கிறப்ப தான் உங்களுக்கு நீளம் வந்து அதிகமாக வரும். அதாவது இதை மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலையிலேருந்து அடுத்த மூளைக்கு நீங்கள் இப்படி கிராஸாக வைக்கிறப்ப தான் உங்களுக்கு மிகப்பெரிய கம்பியின் நீளம் கிடைக்கும். இப்போ கனச்செவ்வகத்தின் மூளை விட்டம் ஃபார்முலா தெரியணும். D = L² + H² + B². அதாவது L² + B² + H². எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். மூளை விட்டம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுதான் மிகப்பெரிய கம்பியின் நீளமாக இருக்கும். L எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 கொடுத்துருக்காங்க. 24 ஸ்கொயர். H வந்து 16 16 ஸ்கொயர். அகலம் வந்து 18 ஸ்கொயர். எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணுங்கள். 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576 வரும். 16 ஸ்கொயர் பண்ணால் 6 6 36 3 1 6 6 3 9 6 1 15 1 2 256 வருது. அதே மாதிரி 18 பண்ணுங்கள். 8 8 64 6 14 8 1 4 12 3 324 வருது. இப்போ எல்லாத்தையுமே கூட்டணும். 576 256 அடுத்து 324 எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 12 16 மீதி 1 8 10 15 மீதி 1 6 8 11 எவ்வளோ வருது? 1156 வருது. 1156 ரூட்டுக்குள்ளே இருக்கும். எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 1156 வரும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம பெருக்கினதுலேயே 24 தான் பெருசாக இருந்திருக்கும். 24 பெருக்கிறப்ப 576 வருது. அப்போ 30க்கு மேலே தான் இருக்கும். ஆப்ஷனில் பாருங்கள் 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576. அடுத்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று 34 இன்னொன்று 44. 34 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நன்னாங்க 16 மீதி 1 நான் 3 12 1 13 நான் 3 12 மீதி 1 3 9 1 10 6 5 1 1 34 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1156 வருது. இப்போ இதான் ஆன்சர் 34 மீட்டர் தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. இது எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 × 34 அப்படின்னு இருக்கும். ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 1156 வரும். ரூட்டை வந்து கேன்சல் பண்ணோம்னா ஒரு 34 வெளியில் எடுத்தாலே கேன்சல் ஆயிரும். 34 தான் ஆன்சர். இரு எண்களின் மீசிமா ஆனது மீபோகாவின் 6 மடங்காகும். மீபோகா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதில் என்னன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு மீபோகா அப்படின்றது என்ன? மீபோவாவை தான் மீபோகா அப்படின்னு சொல்கிறாங்க. மீசிமானாலும் மீபோமானாலும் ஒன்று தான். அதே மாதிரியே மீபோவா மீபோகா இது எல்லாமே ஒன்று தான். பாருங்கள் இரு எண்களின் மீசிமா. ரெண்டு எண்ணோட மீசிமா வந்து என்னன்னா எல்சிஎம் வந்து என்னன்னா மீபோகாவின் 6 மடங்கு, அதாவது HCFோட 6 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்தது பாருங்கள் மீபோகா ஹச்சிசிஎஃப் எவ்வளோனா ஹச்சிசிஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு. அடுத்து ஓர் எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் 36. மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு எண்ணை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மில் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்னா மீசிமா, ஹச்சிசிஎஃப்னா மீபோவா. ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 12ன்னு. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 × 12 எவ்வளோ 72. மீசிமா எவ்வளோனா 72. மீபோவா வந்து 12. நமக்கு ஃபார்முலா தெரியும். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீபோவா. இது நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இது முக்கியமானது. இல்லை எக்ஸோட வேல்யூ என்ன 36 இன்ட்டு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எவ்வளவு 72 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் எவ்வளவு 12 அவங்களே கொடுத்துருந்தாங்க. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 12ஆல் ஒரு 12 12 12 36. திருப்பி 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 6 மீதி 1 இருக்கும். 3 12. ஒய்யோட வேல்யூ என்னென்னா 24. மற்றொரு எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒய் வந்து 24. த ஆன்சர். அடுத்தது இரு எண்களின் மீபோவா 11. அதாவது ஹச்சிசிஎஃப் வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீசிமா எல்சிஎம் வந்து 693. ஓர் எண் வந்து எக்ஸ் வந்து 77 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றொரு எண் என்ன, அதாவது ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே சம் தான். நமக்கு ஃபார்முலா தெரியும். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஃபார்முலா என்ன தமிழ்லையும் எழுதிக்கோங்க. இரு எண்களின் பெருக்கற்பலன் ஃபார்முலா வந்து மீசிமா இன்ட்டு மீபோவா. இரு எண்கள் அப்படின்றது எக்ஸு, இன்னொன்று வந்து ஒய் ஈக்குவல் டு மீசிமா அப்படின்றது எல்சிஎம், மீபோவா அப்படின்றது ஹச்சிசிஎஃப். இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். எக்ஸோட வேல்யூ என்ன 77. ஓர் எண் அப்படின்றது தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் 77 இன்ட்டு ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 693 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் வந்து 11. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 11ஆல் அடிக்கலாம். ஓர் 11 11 7 11 77. திருப்பி 7ஆல் அடிக்கலாம். 9 7 63. மீதி வந்து எவ்வளோ இருக்கும் 6 தான் இருக்கும். திருப்பி 9 3 63. மற்றொரு எண் என்னென்னா 99. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. இதோட மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 40 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 40 வினாக்களுமே ரொம்ப முக்கியமானது தான். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 10 கணக்குகள் பார்க்கலாம்.